கோவையில் மளிகை கடை பெண்ணின் காதை அறுத்து நகைகளை கொள்ளையடித்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. கொள்ளையர்களிடமிருந்து ஒரு துப்பாக்கியும் 18 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பீகாரைச் சேர்ந்த கொள்ளையர்களின் பரபரப்பு பின்னணி என்ன? கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அருகே சுகந்தி நகரைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவரது மனைவி மேரி ஜூலியானா பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். கடந்த 28ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் இவரது கடைக்கு பைக்கில் 2 பேர் வந்துள்ளனர். சிகரெட் வாங்குவது போல் நடித்து மேரி ஜூலியானா தலையில் சுத்தியலால் தாக்கிவிட்டு அவரது வலது காது மற்றும் கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் தங்க நகையினை பறித்து சென்று விட்டனர். தலை மற்றும் காது அருந்து காயமடைந்த மேரி ஜூலியானா கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் அளித்த புகாரின் பேரில் சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருந்த வாகன எண் குணசேகரன் என்பவருக்கு சொந்தமானது என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் சந்தேகத்தின் பேரில் சூலூர் ராசிபாளையம் பகுதியில் தங்கியிருந்த குணசேகரனையும் அவருடன் இருந்த பீகாரைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரையும் பிடித்து விசாரிக்க அவர்கள்தான் கொள்ளையர்கள் என்பதை கண்டுபிடித்தனர். குணசேகரன் அந்த பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வந்ததும் பீகாரில் இருந்து வந்த விஜயகுமார் குணசேகரனுடன் கடந்த சில மாதங்களாக சுற்றி வந்திருப்பதும் தெரிய வந்தது. விசாரணையில் மேரி ஜூலியானாவிடம் கொள்ளையடித்தது இந்த இருவர்தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. கொள்ளையடித்த நகைகளில் ஒரு பகுதியை தென்னம்பாளையம் பகுதியில் உள்ள அடகு கடையில் வைத்து 38,000 ரூபாய் பணம் வாங்கி செலவு செய்துள்ளனர். மீதமிருந்த நகை மற்றும் பணத்தை அவர்களிடம் இருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இருவரையும் கைது செய்த போலீசார் பீகார் மாநில இளைஞர் விஜயகுமார் தங்கியிருந்த அறையை சோதனையிட்டனர். அந்த அறையில் கைத்துப்பாக்கி மற்றும் 18 தோட்டாக்கள் இருப்பதை பார்த்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். துப்பாக்கி எங்கிருந்து கொண்டு வந்தார் என்பது குறித்தும் பீகாரில் அந்த நபரின் பின்னணி குறித்தும் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது சூலூர் பகுதியில் வசித்து வரும் பீகாரைச் சேர்ந்த விக்ரம்குமார் என்ற இளைஞர் விஜயகுமாருக்கு 20,000 ரூபாய்க்கு துப்பாக்கியினை விற்பனை செய்திருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து விக்ரம்குமாரையும் போலீசார் கைது செய்தனர். கொள்ளையடித்த குணசேகரன், விஜயகுமார் மற்றும் துப்பாக்கி விற்பனை செய்த விக்ரம்குமார் ஆகிய 3 பேரையும் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அவர்களை வரும் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதன் பேரில் 3 பேரும் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பீகாரைச் சேர்ந்த தொழிலாளி விக்ரம்குமார் வேறு யாருக்கும் இது போன்று கள்ள துப்பாக்கிகளை விற்பனை செய்து இருக்கின்றாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகை பறிப்பில் ஈடுபட்டவர்களை போலீசார் விசாரித்த போது துப்பாக்கி விற்பனையில் ஈடுபட்ட நபரும் சிக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து துப்பாக்கியை விற்ற விக்ரம்குமார் மற்றும் துப்பாக்கியை வாங்கிய விஜயகுமார் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மேலும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த குணசேகரனையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். கோயம்புத்தூர் புறநகர் பகுதியில் தோட்டாக்களுடன் கள்ளத்துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.